அடுத்ததாக மதீனாவை பற்றி ரசூலுல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது ஒரு காலம் வரும், மதீனாவிலிருந்து மக்கள் போக ஆரம்பிப்பாங்க. எங்கிருந்து? மதீனாவிலிருந்து போக ஆரம்பிப்பார்கள். எப்படி என்று சொன்னால், யஅதி அலன்னாஸி ஸமானு யதுஉ ரஜுலு இப்ன அம்மிஹி வ கரீபஹு, உறவினர்களை கூப்பிடுவாங்க, ஹலும்ம இலர் ரஹா, அங்கே போனால் கொஞ்சம் வசதியாக வாழலாம், அங்கே போனால் வசதியாக வாழலாம், இங்கே போனால் வசதியாக வாழலாம் அப்படின்ட்டு. வல் மதீனத்து கைருன் லஹும் லவ் கானூ யஅலமூன், அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தால் மதீனா தான் அவர்களுக்கு சிறந்தது. வல்லதீ நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவனது கரத்திலே இருக்கிறதோ, லா யஹ்ருஜு மின்ஹும் அஹதுன் ரக்பத்தன் அன்ஹா, யாரெல்லாம் அந்த மதீனாவில் அவ்வளோ நல்லமில்லை பொருத்தமில்லை என்று புறக்கணித்து போகிறார்களோ, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இல்லா ஹலஃபல்லாஹு ஃபீஹா கைரம் மின்ஹு, அவரை விட சிறந்தவரை அல்லாஹ் அந்த இடத்திற்கு கொண்டு வருவான். மதீனால புறக்கணிச்சு யாரெல்லாம் மதீனா விட்டு போறாங்க, ஒரு தேவைக்காக மதீனா விட்டு போறாரு, வேறொரு காரணமாக போறாரு, இப்படி போகாம மதீனாவுடைய லைஃப் ஸ்டைல் சரியில்லை, மதீனாவுடைய சூழல் பொருத்தம் இல்லை, வசதி இல்லை அவ்வளவு, அது என்ன அந்த என்னது இந்த காலநிலை சரியில்லை, இப்படி என்பதற்காக யார் அதை விட்டு போகிறார்களோ அல்லாஹ் அவரை விட சிறந்தவர் என்ன செய்வான், அங்கே கொண்டு வர செய்வான். அலா இன்னல் மதீனா, மதீனா இருக்கிறதே கல்கீரி துஹ்ரிஜுல் ஹபீஸ், எப்படி பொற்கொள்ளனுடைய அந்த அந்த கருவி என்ன, அதாவது அதனுடைய அசிங்கங்களையும் அதனுடைய தூர்களையும் வெளியேற்றுகிறதோ, அது மாதிரி மதீனா என்ன செய்ய, அசிங்கங்களையும் அசௌகரியங்களையும் வெளியேற்றிக் கொண்டே இருக்கும். லா தகூமு ஸா, மறுமை நாள் ஏற்படாது. ஹத்தா தன்ஃபில் மதீனத்து ஷராரஹா கமா யன்ஃபில் கீரு கபத்தல் ஹதீத், இது முழுமையாக நடந்து மதீனாவில் நல்லவர்களை தவிர வேற எவர்களும் எஞ்சாத காலம் வரும் வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது என்று சொல்றாங்க. சொல்லலாம் மறுமை நாள் நெருங்குகிற இடத்தில் ஹியாரு அஹ்லில் அர்த் அஹ்லுல் மதீனா, இந்த பூமியிலே சிறந்தவர்களாக மதீனாவாசிகள் இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியில் சிறந்தவர்களாக அந்த மதீனாவாசிகள் இருப்பார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது மறுமை நாளுடைய முன்னறிவிப்புகளில் ஒன்று.